ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஆன்லைன் வாசிகள். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற சீரிஸ் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா பிரேக்கப் சர்வீஸ் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு தாய் சீரிஸ் தான். இதில் வந்துட்டு என்ன அப்படின்னா ஆக்சுவலாக ஒன்லைனாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இவங்க ரெண்டு பேரும் வந்து என்ன பண்ணால் எல்லாத்தையும் பிரேக்கப் பண்ணி விடுறது தான் இவங்களோட வேலையாக இருக்குது. அப்புறம் அவங்களுக்குள்ளே என்ன அப்படின்னா ஒரு ரியல் லவ் அவங்க கண்டுபிடிக்கிறாங்களா இல்லையா அப்படின்றது தான் வந்து சீரிஸை பார்க்க போகிறோம். சரியான க்யூட்டான ஒரு ஃபன்னான சீரிஸ்னே சொல்லலாம். சரி, வளவலன்னு பேசாமல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சீரிஸ் ஸ்டார்டிங் எடுத்தோடனே ஒரு பையனும் பொண்ணையும் காட்டுறாங்க. ஒரு பையனும் பொண்ணும் சியர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருக்காங்க. அப்போ அவன் சொல்லிடுறான், இந்த மாதிரி கால் வருது, நான் போயிட்டு வந்துடுறேன்டி அப்படின்னு சொல்கிறான். சரி ஓகேடா போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போ பார்ட்டெண்டர், இவ தான் நம்ம கூலான ஹீரோ, அவர் வந்து கேட்குறாரு, இவ்வளோ அழகான பொண்ணை வச்சுட்டு யாருக்குப்பா வந்து விட்டுட்டு போக மனசு வரும் அப்படின்னு சொல்லி அவன் கேட்க, இல்லை அவன் வந்து என்ன பண்ணா சர்ப்ரைஸ் பண்ண போகிறான் எனக்கு தெரியுமே அப்படின்னு சொல்கிறான். என்ன சொல்கிறீங்க மேடம் அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லை எனக்கு பர்த்டே, இங்கே சுற்றி இருக்கிறது ஃபுல்லாமே என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவன் பஸ்ஸில் வந்து என்ன பண்ணா கேமராவில் வந்து என்ன பண்ணா ஒருத்தன் வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கான் அங்கே சுற்றி நடந்துட்டு இருக்கிறதுலாம். அவன் பஸ்ஸில் இது சர்ப்ரைஸ் பார்ட்டியா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாம் என் ஆள் எனக்காண்டி பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ சிரிச்சுட்டே சொல்லிட்டு இருக்கா. அப்படியா அவங்க வாழ்க்கை செமையாக போயிட்டுருக்கே, ரெண்டு பேரும் ஹாப்பியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறான். சொல்லி முடிச்சுட்டு இந்த ட்ரிங்க் ட்ரை பண்ணுங்க, உங்கள் பர்த்டேக்காண்டி நானும் ஸ்பெஷலாக உங்களுக்கு போட்டு தரேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். சரி ஓகே அப்படியே அதில் என்ன இருக்குது நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் வந்து என்ன பண்ணா வாங்கி குடிக்கிறா. குடிக்கும்போது அவளோட மொபைலில் வந்து என்ன பண்ணா பாஸ்வேர்டு போட்டுட்ருக்கா. அதை நம்ம ஹீரோ இருக்கான்ல பார்த்துடுறாப்புல, பார்த்துட்டு அப்படி நோட் பண்ணிக்கிட்டே இருக்கான். இவளை அப்படி ஜூஸை குடிச்சிட்டு இருக்கா. அவன் மோஸ்ட்ல வந்து என்ன பண்ணா கூப்பிட்றாங்க, இங்கே வா உன்னோட ஆள் வந்து இந்த மாதிரி கூப்பிட்றான், எதுவும் எமர்ஜென்சியா அப்படின்னு சொல்லிட்டு அவளை கூப்பிட்றாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவளும் திரும்பும்போது என்ன பண்ணா வீடியோஸ்லாம் வருது. இவங்க வந்து என்ன பண்ணா ஒரு 10 years ஆனிவர்சரி வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க போல். பார்த்து வாவ் செமையாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சர்ப்ரைஸ் ஆகி வந்து என்ன பண்ணா சிரிச்சிட்டே இருக்கா. அப்போ அவனோட ஆள் இருக்கான்ல உள்ள என்ட்ரி கொடுக்குறான் சிரிச்சுட்டே. என்னடா அப்படின்னு சொல்லி கேட்க இந்த ஃபோட்டோ வந்து காட்டுறான். ஃபோட்டோ வந்து யார் அனுப்பி வச்சிருக்கா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த நம்ம ஹீரோ சார் இருக்கார்ல பார்ட்டெண்டர், அவர் வந்து என்ன பண்ணா ப்ளூடூத்தில் இருந்து அவளோட ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் வந்து என்ன பண்ணா அவன் மொபைலுக்கு அனுப்பி அவனோட பாய் ஃப்ரெண்டுக்கு அனுப்பி வச்சிருக்கான். என்னடி நினச்சிட்டு இருக்கா, யார் இது அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து என்ன பண்ணா கத்திட்டு இருக்கும்போது யோசிக்கிறான், இவனோட வேலையாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி திரும்பி பார்க்க அவனை வந்து என்ன பண்ணா சிரிக்கிறான். ஏன்னா தெரிஞ்சு போச்சு இவன் தான் வந்து என்ன பண்ணா அனுப்பியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் வீடியோஸ் வந்துட்டே இருக்குல்ல, வீடியோஸில் கண்டினியூ வந்துட்டு இருக்கும்போது அந்த ஹீரோ அதாவது லைக் அந்த ஆள் இருக்கான்ல அவனோட ஆளை பற்றியும் தப்பாக வருது. இப்போ இவ்வளோ நேரம் இவளோட ஃபோட்டோஸ் பார்த்துருந்தான், இப்போ அவன் ஆளோட ஃபோட்டோஸ், அவன் ஆள் வந்து யாரு கூட வந்து என்ன பண்ணா நடந்துக்கிறான். அப்போ பஸ்ஸில் வந்து ரெண்டு பேருமே மாற்றி சண்டை போட்டுக்கிறாங்க. நீ ஓகேமா நான் ஓகேமா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே அடிச்சுக்கிறாங்க. பிரேக் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து என்ன பண்ணா கத்திடுறான். கத்தி முடிச்சுட்டு நீ மட்டும் ரொம்ப நல்லா மாதிரி ஃபிலிம் காமிச்சிட்டு இருக்காதா அப்படின்னு சொல்லிட்டு அவளும் வந்து என்ன பண்ணா சண்டை போடுறான். ஹீரோ நம்ம வேலை முடிஞ்சிச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவன் சந்தோஷமாக வந்து என்ன பண்ணா கெத்த வெளில வந்து என்ட்ரி கொடுத்துட்றான். அவ்வளோதாண்டா எப்பா முடிச்சாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கான அவன் பிளேசர்ஸ் இருக்குல்ல கோட்டை வந்து எடுத்து மாட்டி முடிச்சுட்டு இவங்க அதுக்குள்ளே வந்து என்ன பண்ணா ரீபேட்சப் ஆனால் வந்து நம்ம வந்து அமௌண்ட் வந்து ரீஃபண்ட் பண்ணி கொடுக்கணும். ஸோ நல்லாவே நம்ம பிரித்து விட்டோம், இனி வந்து சேர்றதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் மனசுக்குள்ளே யோசிச்சுட்டு இருக்கான். ஏன்னா அவங்க சண்டை போட்டு முடியவே இல்லை, அந்தளவுக்கு சண்டை வந்து என்ன பண்ணால் வந்து பெருசாயிருச்சு. ஸோ கண்டிப்பாக அவங்க வந்து என்ன பண்ணால் சேர மாட்டாங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருச்சு. ஸோ இதான் நம்ம வந்து ஹீரோ பார்க்குறவே இல்லை பிரேக்கப் சர்வீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து என்ன பண்ணால் பின்னாடி வந்து அந்த பேக்ரவுண்ட் வந்து ஓடிக்கிட்டே இருக்கு. அப்படியே நம்ம ஹீரோவும் எஸ்ஸாக பார்க்குறாரு. எஸ்ஸாகும் போது அந்த பொண்ணு இருக்கல்ல அவனை பார்த்துட்டு வந்து என்ன பண்ணா அவனை வந்து மண்டையை உடச்சு விட்டுறா, எல்லாத்துக்கும் காரணம் நீ தானே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நம்ம ஹீரோ இருக்கான்ல ஹாஸ்பிட்டலில் வந்து சேர்றான். அப்போ டாக்டர்கிட்ட காட்டுறான், இதே இடத்துல ஏடா திருப்பி அடிபட்டுருக்கு அப்படின்னு சொல்லி டாக்டர் கேட்க, ஆமாடா மச்சான் என்ன பண்ணுறது, என் தலையை இழுத்து வாங்கின இடத்துலேயே தான் வாங்கணும்னு எழுதிருக்கு போல அப்படின்னு சொல்கிறான். இந்த வேலையை தான் விட்டு தொலையேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டாக்டர் ஃப்ரெண்ட் சொல்ல, அதெல்லாம் விட முடியாது மச்சான், இதில் தான் நான் எக்ஸ்பர்ட்டு உனக்கே தெரியும்ல அப்படின்னு சொல்கிறதுக்கு அவன் மோஸ்ட்லி என்ன எக்ஸ்பர்ட்டோ போ, அங்கங்கே அடி வாங்குறதுல தான் நீ எக்ஸ்பர்ட்டாக இருப்ப எனக்கு தெரிஞ்சு அப்படின்னு சொல்லி அவன் கலாய்க்கிறான். பாரு ஃபஸ்ட் இங்கே நான் அடி வாங்கியிருக்கலாம், இந்த அடி எப்படி வந்துச்சு அப்படின்னா நான் ஃபஸ்ட்டு பாஸ் ஒரு இடத்துல நான் வந்து என்ன பண்ணால் வேலைக்கார பையனா வேலை பார்த்துட்டு இருந்தேன். அப்போ மோஸ்ட்லி என்ன பண்ணால் ஒருத்தர் என்னோட பாஸோட வீட்டுக்காரர் வந்து என்ன பண்ணால் இன்னொருத்தி கூட வந்து தொடர்பு வச்சுருந்தாரு, அதை போய் நான் போட்டு கொடுத்தேன். அவன் மோஸ்ட்லி தூக்கி அடிக்கும்போது அவர் என் கழுத்தில் அடிச்சிட்டாங்க, அந்த கழுத்தில் அடிபட்டுருது. நெக்ஸ்ட் பாஸ் இருக்கும்போது என்ன பண்ணால் அவங்க வீட்டில் வேலை பார்த்தேன், அவனோட புருஷனும் வந்து என்ன பண்ணால் வேறு யார் கூடயும் வந்து தொடர்பு வச்சான். நான் பாஸ்போர்ட்டில் ஃபோட்டோவில் வந்து அப்படி வச்சு காமிச்சேன். அவன் மோஸ்ட்லி அவனை அடிக்கும்போது என் காலில் அடிபட்டுச்சு. இந்த மாதிரி நான் எல்லாத்தையும் போட்டு கொடுக்கும்போது எனக்கு வந்து அங்கே இங்கேன்னு அடிபட்டுருச்சு. அதுக்கடுத்து பாஸ்கிட்ட நான் வேலை பார்க்கும்போது அவள் கன் ஷாட் எடுத்து அடிச்சு விட்டுட்டா. அந்த கன் ஷாட்டில் பட்ட இடம் தான் எனக்கு வந்து என்ன பண்ணால் தொண்டையில் திருப்பி அடிபட்டுச்சு. ஸோ நிறைய பேர் வந்து இப்படி தாண்டா என் கண்ணுக்கு மாட்டுறாங்க. நான் அடுத்து இன்னொரு இடத்துல வேலை பார்த்தேன், அங்கேயும் வந்து என்ன பண்ணால் இன்னொருத்தன் அப்படி தான் அவள் பொண்டாட்டி வந்து என்ன பண்ணால் ஃபேக்காக ஏமாற்றிட்டா. அப்போ புருஷன் வந்து கன் எடுத்து லைட்டாக குத்த வரும்போது அந்த பிளேடு என் மேலே பட்டுருச்சு. இந்த மாதிரி தாண்டா நான் ஒவ்வொரு தடவையும் வந்து என்ன பண்ணால் அடி வாங்கிட்டே இருக்கேன். இது என் மேலே என்ன தப்பா மச்சான், அவங்க வந்து ட்ரூவாக இருக்க மாட்டுறாங்க, அப்போ நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்டுட்டு இருக்கான்.
இல்லை மச்சான் வேலை பார்க்குற இடத்துல ட்ரூவாக இருக்கணும்னு சொல்லி ஒவ்வொரு இடத்துல இந்த மாதிரி நான் போட்டு கொடுத்துட்டு இருந்தேன்னா நான் ஃபைனலாக ஒரு இடத்துல வேலை பார்த்தேன். அப்போ மோஸ்ட்லி வந்து என்ன அப்படின்னா அவன் பொண்டாட்டி இந்த மாதிரி ஏமாற்றிட்டான்னு சொன்னால. ஸோ நான் வந்து டிவோர்ஸ் வாங்கி கொடுத்தேன். அப்போ மோஸ்ட்லி வந்து என்ன அப்படின்னா இந்த பிரேக்கப் சர்வீஸ்னு ஒரு கம்பெனி நடத்திருப்பா போல். அது தெரியாமல் வந்து என்ன அப்படின்னா அவன் வந்து சேர்ந்துட்டான் அவன்கிட்ட. அவன் வந்து என்ன அப்பாயிண்ட் பண்ணான். சரி நமக்கு ஒரு வேலை கிடச்சிட்டே அப்படின்னு சொல்லிட்டு நானும் சந்தோஷமாக ஜாயின் பண்ணேன். பார்த்தா என் வாழ்க்கையை இப்போ இப்படி மாறி நிற்குது. பிரேக்கப் சர்வீஸ் தான் என்னோட தொழிலாக மாறிடுச்சுடா. என் மேலே எதுவும் தப்பு இல்லைல்ல. உண்மையாக இருந்தாங்கன்னா நான் வந்து பிரிக்க போகிறது இல்லையே. பொய்யா இருக்கிறவங்கள தானே நான் பிரித்து கொடுக்குறேன். எப்படியும் ஒரு நாள் பிரிய தான் போகிறாங்க. அதை நான் சீக்கிரமாக அவங்க கண்ணில் வந்து என்ன பண்ணால் காமிச்சு அவங்கள வந்து சந்தோஷமாக்குறேன். இதில் ஒன்றும் தப்பு இல்லையே அப்படின்னு சொல்லி அவன் வந்து கேட்டுட்ருக்கான். அதுக்கு டாக்டர் ஃப்ரெண்ட் சொல்கிறான், அதுக்கு நீ அடி வாங்கிட்டு வா மச்சான், நல்லா அடி வாங்கிட்டு வா, சாவு நீ திருந்தவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து சொல்லிட்டு இருக்கான். அப்போ மோஸ்ட்லாம் வந்து சொல்லிட்டு இருக்கான், சரி ரைட்டு மாப்பிள்ள, நான் வந்து இதுக்கு மேலே வந்து நான் பண்ண மாட்டேன், நான் உன்னோட அட்வைஸை எடுத்துக்கிறேன். நான் வந்து என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட ப்ரப்போஸ் பண்ணிவிட்டு அவள் ஓகே சொன்னதுக்கப்புறம் நான் ப்ராப்பராக ஒரு வேலைக்கு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லிட்டு இருக்கான். யார் அந்த ஜுவல்லரி ஷாப்போட பொண்ணையாக சொல்லிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாடா அவளும் வந்து என்ன அப்படின்னா ஒரு கைண்ட் ஆஃப் ஃபேக்காக வந்து ஊரை ஏமாற்றிட்டு இருக்கா. நானும் வந்து கொஞ்சம் ஏமாற்றிட்டு இருக்கேன். உனக்கே தெரியும்ல எங்கள் 2 பேருக்குள்ளே வைப் நல்லா மேட்ச் ஆகும். ஸோ எனக்குன்னு அவள் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்ல, சரி ரைட்டு என்னமோ விழுந்து வராமல் அடி வாங்காமல் வந்து சேருப்பா, 2 பேரும் நல்லா இருந்தால் சந்தோஷம்தான். இப்படி எல்லாத்தையும் பிரித்து விட்டுட்டு இருக்க, உனக்கு எதுவும் பிரிஞ்சிடாமல் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து என்ன அப்படின்னா எந்திச்சு வெளில வந்துடுறாப்புல. அப்புறம் நம்ம ஹீரோ இருக்கான்ல கிளம்பி வெளில போயிடுறான். வெளில போயிட்டு சேஃப்டி லாக்கரில் வந்து அவனோட திங்ஸ் வச்சுருக்கான், அவனோட கோட் திங்ஸ்லாம். அப்போ மோஸ்ட்லி சரி ஓகே இந்த திங்ஸ்லாம் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு அவன் வந்து என்ன பண்ணா ஒரு கோட் வந்து எடுத்துக்கிறான். கோட் எடுத்துட்டு அந்த கோட்டை வந்து என்ன பண்ணா சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கான். அப்போ தான் நம்ம ஹீரோயின் என்ட்ரி கொடுத்துட்ருக்காங்க. ஃபோனில் அப்படியே பேசிட்டு வந்து என்ன பண்ணா நடந்து வந்துட்டுருக்காங்க. என்னடி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஃப்ரெண்டுக்கிட்ட ஏதோ கால் பேசிகிட்டு இருக்கா போல இருக்குது. அப்போ மோஸ்ட்லி அவள் ஏதோ சொல்ல இவன் வந்து கத்திட்டு இருக்கா, என்ன உன் இஷ்டத்துக்குலாம் நான் பண்ணிகிட்டு இருக்க முடியாதுடி அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து சொல்லிட்டு இருக்கா. சரி ஓகே ஒரு நிமிஷம் பை அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து வச்சுட்டு கீழே வந்து என்ன பண்ணா ஒரு காசு வந்து கிடக்கிறத வந்து நோட் பண்ணுறான். யார் போட்டா அப்படின்னா நம்ம ஹீரோட காசு தான் போல இருக்குது. சரி ரைட் இந்த காசை விடவே கூடாது. ஏன்னா நம்ம ஹீரோயின் என்ன அப்படின்னா காசுக்காண்டி உயிரே கொடுப்பா. ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு அவள் வந்து என்ன பண்ணா வளர்ந்த பொண்ணு. சரி ஓகே இதை எப்படியே தெரியாமல் எடுத்துடலாம் சுட்டுலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பின்னாடி திரும்பி நிற்க இவள் அப்படியே கேஷுவலாக உட்கார்ற மாதிரி உட்காந்து அவன் திங்ஸ் எல்லாம் வந்து கீழே வச்சுட்டு அப்பா ஆடா காசு கிடச்சிட்டேன்னு கையில் எடுத்து வைக்கிறா. பார்த்தா நம்ம ஹீரோ பார்த்துறாரு. அச்சச்சோ கீழே கிடந்துச்சு அதான் உங்கள்கிட்ட கொடுக்கலான்னு நினச்சா அப்படின்னு சமாளிக்கிறான். ஓ அப்படியாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவனை வந்து என்ன பண்ணா கேஷுவலாக வாங்குற மாதிரி வாங்கிக்கிறான். நம்ம ஹீரோயின் இருக்கால அவளோட திங்ஸையும் ஃபோனையும் வந்து வச்சிடறா. ஃபோனை இருக்கால நம்ம ஹீரோ வந்து மாற்றி எடுத்துகிட்டு போயிடுறான். ஹீரோட ஃபோனை நம்ம ஹீரோயின்கெல்லாம் மாற்றி வந்து என்ன சிக்கிடுது. சே கையில் கிடச்ச பழத்தை விட்டுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அவள் மனசில் நினச்சிட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஃபோன் என்ன மாறி இருக்குது. அப்புறம் ஹீரோயின் கிளம்பலான்னு சொல்லி பார்க்குறா. என்னடா ஃபோன் மாறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு வந்து என்ன பண்ணா ஹீரோ வந்து கூப்பிட்றா, நில்றா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வந்து என்ன பண்ணா காலில் விழல போயிட்டான். சரி ஓடி ஓடி பார்க்குறா வாய்ப்புலன்னு தெரிஞ்சிச்சு. ரேப்பிட்டோவில் வந்து என்ன பண்ணா ஒரு பைக் நிற்கிது, அங்கே வந்து ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்துறா. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவனை வந்து கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கான். அப்போ நம்ம ஹீரோ இருக்கான்ல அவனுக்கு வந்து என்ன பண்ணா கால் வருது. கால் வந்து எடுத்து பேசும்போது என்னடா இது யார் பேசுகிறாங்கன்னு தெரியலையே. சரி ஓகே இப்போதைக்கு நம்ம கேர்ள் ஃப்ரெண்டை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஃபோனை வந்து என்ன பண்ணா திருட்டு வச்சிருக்கான். அந்த திருட்டு ஃபோனில் வந்து என்ன பண்ணா இதையும் தூக்கி உள்ளே வச்சிடறான். உள்ளே வச்சுட்டு அவள் கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கால உள்ளே போய் பார்க்க போகலான்னு சொல்லிட்டு உள்ளே போகிறான். அப்போ மோஸ்ட்லி அவள் கேர்ள் ஃப்ரெண்டை காட்டுறாங்க. அவள் வந்து கால் பேசிகிட்டு இருக்கா. அப்போ அவள் ஃப்ரெண்டு வந்து கேட்குறா, இந்த மாதிரி ஆள் இருக்கான்லடி ஏமாத்திட்டாண்டி வேற ஒருத்தன் கூட கனெக்ஷனில் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போ மோஸ்ட்லி வந்து என்ன அப்படின்னா சஜஷன் கொடுக்குறா. சரி ஓகே ஒரு வாட்டி தானடி தப்பு பண்ணா, இன்னொரு வாட்டி நீ வந்து சான்ஸ் கொடு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஃப்ரீயாக விட பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறா. அப்போ மோஸ்ட்லி கரெக்டாக நம்ம ஹீரோ சார் இருக்கார்ல என்ட்ராரு. என்னப்பா இவ்வளோ நேரம் அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லை கொஞ்சம் ஒர்க் இருந்துச்சுடி அதனால தான். என்ன திருப்பி நீ அடி வாங்கிட்டே இருக்க அந்த ஒர்க்கில், அது என்ன தான் ஒர்க்கு சொல்ல, நான் கவர்மெண்ட்டில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அங்கே கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டில் வந்து என்ன பண்ணால் லைட்டாக அடிபட்டுருச்சுடி, மற்றபடி ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் சமாளிச்சுட்டு இருக்கான். இருந்தாலும் என் பாய் ஃப்ரெண்ட் இப்படி பார்க்க எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவள் சொல்லிட்டு இருக்கா. அப்போ மோஸ்ட்லி அவன் பேச்சு மாத்திரம் அப்படிங்கிறக்காண்டி ஃபோனில் யார் அப்படின்னு சொல்லி கேட்க, என்னோட ஃப்ரெண்டு தான், இந்த மாதிரி அவனோட பாய் ஃப்ரெண்ட் வந்து ஏமாற்றிட்டானா அப்படின்னு சொல்லி சொல்கிறா. அச்சோ அப்புறம் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லை நான் வந்துட்டு இன்னொரு வந்து என்ன பண்ணால் அவளுக்கு வந்து ஒரு சான்ஸ் கொடு, ஒரு ரவுண்ட் தானே ஏமாற்றிருக்கான், ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவனுக்கு வந்து என்ன பண்ணால் டைம் கொடு, அவன் வந்து நல்லவனாக இருக்கானா இல்லையான்னு யோசிக்க சொல்லு அப்படின்னு சொல்லி யோசிக்க சொன்னேன் அப்படின்னு சொல்ல, என் கேர்ள் ஃப்ரெண்ட் எவ்வளோ பெரிய தாராள மனசுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து என்ன பண்ணால் சந்தோஷப்பட்டுட்டு இருக்கான். சரி நம்ம மாட்டினாலும் வந்து அப்போ சாக மாட்டோம் போல் அப்படின்னு மனசில் நினைக்க, சரி ரைட்டுன்னு அப்படியே ஹீரோயினை கட்டுறாங்க. ஹீரோயின் இருக்கால அந்த ரேப்பிடோ சர்வீஸ்க்கு வந்து என்ன பண்ணா நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி கேட்க, அவன் வந்து என்ன பண்ணா 120 ரூபா கேட்குறான். என்ன நான் 20 ரூபா தான் தருவேன் அப்படின்னு சொல்லி அவள் பேரம் பேச, அதெல்லாம் முடியாது, எனக்கு வந்து நீங்கள் வந்து அட்லீஸ்ட் வந்து என்ன பண்ணால் ஒரு 80 ரூபாவது கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவன் கேட்டுட்டு இருக்கான். என்ன 120லேருந்து 80 வந்துட்டு அப்படியே 20 அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் முடியாது, எனக்கு கட்டுப்படி ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இவன் வந்து மாற்றி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஹீரோயின் இருக்கால ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து என்ன பண்ணா ஓடி போயிடுறா.
அதே டைமில் நம்ம ஹீரோ இருக்கான்லாம் இங்கே அவன் கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட வந்து என்ன ப்ரப்போஸ் பண்ணிடுறான். ப்ரப்போஸ் பண்ணும்போது வந்து இந்த டைமண்ட் வந்து என்ன அப்படின்னா எங்கள் ஷாப்லேயே இருக்குது, நீ அங்கேயே வாங்கியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி கேட்க, எங்கே வாங்கினேன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இதை பற்றி பேசுகிற டைமாக நான் உங்ககிட்ட எவ்வளோ ஹார்ட்ஃபுல்லாக ப்ரப்போஸ் பண்ணிகிட்ருக்கேன், அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து சொல்லிட்டு இருக்கான். இல்லை இங்கே நிறைய பேர் ஏமாற்றுவாங்க சர்டிஃபிகேட்டே இல்லாமல், அதனால தான் சொல்லிட்டு இருக்கேன், நம்ம கடையிலே வாங்கியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லிட்டு இருக்கா. இல்லை அங்கே வாங்கினா வந்து என்ன அப்படின்னா ஒரு ஹார்ட்ஃபுல்லாக ப்ரப்போஸ் பண்ண முடியாதுல, உனக்கு வந்து தெரிஞ்சிடும்ல, சர்ப்ரைஸாக இருக்காதுல்ல, அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஹீரோயின் இருக்கல, ஹீரோ சார் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து கூப்பிட்டு இருக்கா. யாரா இவன் வந்து என்ன அப்படின்னா சிவ பூஜைக்குள்ளே கரடி நாலேஜ் பற்றி அப்படின்னு சொல்லி திரும்பி பார்க்குறான் ஹீரோ. யாருமா நீ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்க, என்ன தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவள் க்ளோஸ்அப்லேருந்து இந்த வெளில வரா. அப்போ மோஸ்ட்லாம் வந்து எனக்கு தெரியல அப்படின்னு சொல்ல கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து யார் இது அப்படின்னு சொல்லிட்டு அவள் கேட்குறா. இல்லை எனக்கு யாருனே தெரியலையடி அப்படின்னு சொல்லிட்டு அவனை வந்து சமாளிச்சுட்டு இருக்கான். அப்போ மோஸ்ட்லி வந்து சொல்லிட்டு இருக்கா, இல்லை அப்போதே வந்து இவங்க கோட் சூட்லாம் போட்டிருந்தாங்க, இப்போ ட்ரெஸ்லாம் மாற்றிட்டு இங்கே வந்திருக்காங்க, என்ன சொல்கிறேன், நீ இவ்வளோ நேரம் வேலை பார்த்து தானே வந்தேன்னு சொன்னேன், இவன் என்ன சொல்லிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவள் கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து கேட்டுட்டு இருக்கா. என்ன சொல்கிறாங்கன்னே புரியல, இவன் தப்பாக வேறு யாரையோ பார்த்துட்டு என்னன்னு நினச்சிட்டு இருக்காங்க, கோட் சூட்லாம் நான் போடவே இல்லை, என்ன பேசிகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து கத்திட்டு இருக்கான். இல்லை எனக்கு நல்லாவே தெரியும், நான் வந்து வேணா இவங்க கிட்ட கூட கேளு, நாங்கள் ஃபாலோ பண்ணிட்டு தான் வந்தோம், கோட் சூட் தான் இவ்வளோ நேரம் போட்டுட்டு இருந்தாரு, இப்போ என்னென்னா மாற்றிட்டு ஓடி வந்துட்டாரு, என்னோட ஃபோனை மாற்றி எடுத்துகிட்டு வந்துட்டாரு, வேணா சாட்சி நீங்களே பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வந்து காமிச்சிட்டு இருக்கா. இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு என்னோட ஃபோன் இந்த என்கிட்ட தான் இருக்குது, நீ பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேர்ள் ஃப்ரெண்டு சொல்லிட்டு இருக்கா. அப்போ ஃபஸ்ட்லி என்ன நடக்குது எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்லிட்டு அவள் கத்த, இங்கே ஒரு நிமிஷம் ரெடி அப்படின்னு சொல்லிட்டு இவட்ட வந்து பேசிகிட்டு இருக்கா. இதெல்லாம் வந்துட்டு என் ஃபோன் கிடையாது, நீ உன் வேலையை பார்த்துட்டு கிளம்புறியா, நீ யாருன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இருக்கார்ல கத்தி சமாளிச்சிட்டு இருக்காப்ல. இப்போ என்ன தான் உனக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்க, இங்கே பாரு ரேபிடோ சர்வீஸ்காரெல்லாம் நான் கூட்டு வந்திருக்கேன், அவங்ககிட்ட கொடுக்குற கூட எனக்கு காசு இல்லை, நீ என்ன இப்படி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல, ரேபிடோ சர்வீஸ்ட்டை வந்து காசு எக்ஸ்ட்ரா கொடுத்து இவ்வளோ கொஞ்சம் கூட்டு போப்பா அப்படின்னு சொல்லிடுறான். சரி ஓகே சார் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் கூட்டு போயிடறான். சரி வா நம்ம வேலைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி ப்ரப்போஸ் பண்ணதோட நிற்கிறான். அப்போ ஹீரோயின் ஓடி வந்துடுறா. பாரு எனக்கு வந்து உன்னோட ஃபோன் தான் நான் வந்து ப்ரூஃப் கண்டுபிடிச்சிட்டேன், நீயும் கேர்ள் ஃப்ரெண்டும் நிற்கிறீங்க பாரு அப்படின்னு சொல்லி காமிக்கும் போது கேர்ள் ஃப்ரெண்டை அச்சச்சோ இவ இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி பார்க்கும்போது இங்கே கூட ஃபோட்டோ அப்படின்னு சொல்லிட்டு அவள் வாங்கிடுறா. கேர்ள் ஃப்ரெண்டு பார்த்தா வேறு யார் கூட ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கான். கேலரியில் போய் பார்த்தா நிறைய பேரோட வந்து என்னன்னா ஃபோட்டோஸ் வச்சிருக்கான். பார்த்துட்டு இவளுக்கு செம்ம டென்ஷன் ஆயிடுது. இந்த ஒரு வாட்டி தான் நான் மிஸ்டேக் பண்ண, கண்டிப்பாக நான் மன்னிச்சிரு, இதுக்கு மேலே நான் பண்ண மாட்டேன்டி அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து சொல்லிட்டு இருக்கான். இதுக்கு மேலே நீ வேற பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவள் தூக்கி எரிஞ்சிட்டு அவள் வாட்டுக்கு ஓடிடுறா. அச்சச்சோ அந்த காரியம் என்னலாம் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. திருப்பி நம்ம ஹீரோ இருக்கார்ல அந்த டாக்டரை பக்கம் போயிட்டாரு. என்ன அடுத்த அடி வாங்கிட்டு விட்டியா, இன்றைக்கி யாரை பார்த்துட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லைடா என் கேர்ள் ஃப்ரெண்ட் அந்த மாதிரி ப்ரப்போஸ் பண்ண போகணுன்டா, அந்த மாதிரி வந்து என்ன அப்படின்னா ஆயிடுச்சு, அவள் ஃப்ரெண்டுக்குலாம் செகண்ட் சான்ஸ் கொடுக்க சொன்னா, ஆனால் எனக்கு வந்து இந்த மாதிரி செகண்ட் சான்ஸே அவள் தரல, தூக்கி என்னை மண்டையை உடச்சிட்டாடா அப்படின்னு சொல்ல, ஆமாடா எல்லாரும் மண்டையில் தாண்டா காரணமாக இருப்பாங்க, போச்சா இருந்த ஒன்றும் போச்சு, இனி என்ன தான் பண்ண போகிறேன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவன் டாக்டர் ஃப்ரெண்ட் வந்து என்னென்னா திட்டிகிட்டு இருக்கான். சரி விடுமாப்பில் என்ன பார்த்துக்கலாம், இந்த உலகத்தில் ட்ரூ லவ்வே இல்லைன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு, எல்லாத்துக்கும் எல்லாரும் பிரச்சனை வரதான் செய்ய, எல்லாரும் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க, ட்ரூ லவ்னு ஒரு கருமமே கிடையாது இல்லைடா, எல்லாருக்குமே லாஸ்ட்டு பிரேக்கப்பில் தானடா வந்து முடியும், ஸோ ரிலேஷன்ஷிப்புங்கிறதே இப்படி தான், உடஞ்சி போகிறது தான் ரிலேஷன்ஷிப்பே அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து சொல்லிட்டு இருக்கான். அப்போல்லாம் இல்லைடா, ஏதாவது ஒன்று வந்து என்ன அப்படின்னா உண்மையாக ஒருத்தங்க வந்து 2 பேர் லவ் பண்ணாங்க அப்படின்னா ஒரு டெஸ்டினேஷன் ஒன்று இருக்குது, அதில் கண்டிப்பாக அவங்க சேருவாங்க அப்படின்னு சொல்ல, அப்படி ஒன்று நான் ஏன்டா இன்ன வரைக்கும் அப்போ பார்க்கல, இருந்தால் நான் பார்த்துருப்பேன் இல்லைடா, அதுக்கு பதில் டெய்லி இங்கே பாரு மண்டையில் புதையல் மட்டும் தான்டா வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து சொல்லிட்டு இருக்கான். எப்படிடா திடீர்னு உன்னோட ஃபோன் எடுத்து பார்த்தா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஃப்ரெண்டு கேட்க, அப்போ வந்து அவன் சொல்லிட்டு இருக்கான், எல்லாத்துக்கும் காரணம் ஒருத்தி தான்டா, அவன் வந்து அவள் ஃபோனை கொண்டு வந்து தான் ப்ராப்ளமே, அவள் ஃபோனால் தான் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோனை காமிக்கிறான். ஃபோனில் பார்த்தா அப்படின்னா ஹீரோயின் இருக்கால அவனோட பாய் ஃப்ரெண்டோட இருக்கா. பாத்தியா இவ சந்தோஷமாக இருக்கா என்னை பிரித்து விட்டு, பாரு இவளையும் நான் முடிச்சு விட்றேனா இல்லையா மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து சொல்கிறான். அப்படியே வந்து என்ன பண்ணால் எபிசோட வந்து என் பண்ணிடுறாங்க. யாரெல்லாம் நெக்ஸ்ட் எபிசோடு வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. நான் வீடியோஸ் ரொம்ப நாள் கழிச்சு அப்லோட் பண்ணுறேன், ஸோ வந்து வாயில் கொஞ்சம் ட்விஸ்ட்டாக இருக்கும், அதுக்கெலாம் சாரி ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.